அபி எல்லாரும் ஃபேமிலியோட எல்லாரும் சேர்ந்து துலாபாரத்துக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணுறாங்க கோயிலில். அப்போ வந்து ராகுவுக்கு வந்து நிறைய பொருள், அதுக்கப்புறம் வந்து நிறைய தானியங்கள், அதுக்கப்புறம் பழங்கள் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதில் கொஞ்சத்தை எடுத்துகிட்டு வந்து திருடி வச்சுக்கிறாங்க வந்து முரளியும் வந்து சுந்தரியும். அதனால் வந்து பொருட்கள் எல்லாமே எடை போடும்போது ரொம்ப கம்மியாக இருக்குது. அதன்படி வந்து ராகு வந்து மேலே ஏறினவர் கீழே இறங்கவே இறங்கலை. என்ன பண்ணுறது, எல்லாருமே தவிக்கிறாங்க. இந்த சூழ்நிலை இன்னும் கொஞ்சம் பொருட்களை எல்லாமே வாங்கிட்டு வந்து மறுபடியும் கோயில் நிர்வாகத்திலேருந்து வாங்கிட்டு வந்து அபி வந்து போடுறாங்க தராசில். அப்போவும் வந்து ராகுவோட எடையோட அதிகமான எடை போட்டும் ராகு வந்து அப்படியே மேலே தான் இருக்கிறாரு, இறங்க மாட்டேங்கிறாரு. என்ன பண்ணுறது அப்படின்னோடனே தெய்வ குத்தம் இது, கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி தெய்வ சடங்கு வந்து நின்று போச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும், குடும்பத்துக்கே கெடுதல் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஏன்னா லக்ஷ்மியும் மனசு கஷ்டப்படுறாங்க. அவி வந்து கையில் இருக்கிறது காதில் இருக்கிறது எல்லாத்தையும் போடுறாங்க. அப்போ கூட வந்து சரியாகலை. வேறு வழி இல்லாமல் அவி யோசிக்கிறாங்க. தாலி கயிறை கட்டிக்கிட்டு வந்து அவங்களோட தாலியை போட்டுறாங்க. அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாரும். அவி செஞ்சதை பார்த்துட்டு அது கரெக்டாக நின்றுடுது, சரிசமமாக நின்றுடுது. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த பொண்ணுக்கு ஏதோ தெய்வ சக்தி வந்து நிறைஞ்சிருக்கு, இந்த பொண்ணு உங்கள் வீட்டுக்கு ஏற்ற மருமக, இந்த பையன் வந்து இந்த பொண்ணு கிடைக்க கொடுத்து வச்சுருக்கோன்னு எல்லாருமே பாராட்டுறாங்க. இதை பார்த்து ராகவ் வந்து அப்படியே தன்னோட தவறை உணர்றாரு. அபி நல்லவ, பரிசுத்தமானவ, அதை நான் இப்போவே உணர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிக்கிட்ட போய் மன்னிச்சிடு அபி அப்படி சொல்லிட்டு சாரி கேட்குறாரு. ராகவை பார்த்து அபி முறைக்கிறாங்க. அடுத்து எல்லாரும் சொல்படி வந்து ராகவ் வந்து அபி கழுத்தில் தாலி கட்டுறாரு. எல்லாருமே சந்தோஷமாக வாழ்த்துறாங்க. பார்த்தா முரளியும் வந்து செமையாக காண்டாகிறாங்க. சுந்தரியும் அப்படியே டென்ஷன் ஆகிறாங்க. அபி வந்து ராகவ்கிட்ட கேட்குறாங்க, இப்போ வந்து நான் ஒத்துக்கிறீங்களா, நான் நேர்மையானவதான்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே இப்போ வந்து சாரி அபி அப்படின்றாரு. அப்படியே வந்து பார்த்துட்டு அப்படியே வந்து டென்ஷனாக நிற்கிறாங்க அபி.